சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். உம்முடைய சமூகத்தில் செல்லும் ஒரு நாள் அது நல்லது. ஹalleluya. Thank you Father. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. சகல துதியும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் உம் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹalleluya, ஹalleluya. அப்படியே எழும்பி நின்று ஆண்டவருடைய சமூகத்திலே வேதத்தின் ஒரு பகுதியை நாம் மாறி மாறி வாசிக்க கேட்போம். யாவரும் லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வசனம் வரை மாறி மாறி நாம் வாசிக்க கேட்போம். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 7 முதல் 15 வரை. யாவரும் சேர்ந்து மாறி மாறி வாசிப்போம். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றார். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி யாவரும்
சேர்ந்து 15ஆம் வசனத்தை வாசிப்போம். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி தாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தேவனை துதித்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷன் மேல் பிரியமும் தயவும் உண்டாவதாக என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தை வாழ்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். அதிகாலையில் பாலனை தேடி செல்வோம் நாம் யாவரும் கூடி என்ற பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. கவனிக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பஸ்ல இங்க வால்யூம் வரல, இந்த மைக் ஆன்ல இல்ல. really sorry for the inconvenience. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இம்மானுவேல் இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார் என்ற பாடலை பாடி நம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பெத்லகேமில் பிறந்த அவர், பாலனாக ஜெனித்த அவர் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஹalleluya. ஒரு 6-8 ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் 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 நம்மோடு இருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த
இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர். இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர். எல்லாரும் கரந்தட்டி இம்மானுவேல். ஆமென், ஆமென். ஹalleluya. இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. சொல்லுங்க, சொல்லுங்க. இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மாம்சமாக நமக்குள் வாழும் இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. மனிதனாக மாம்சமாக நமக்குள் வாழும் இயேசு அவர். இம்மானுவேல் நம்மோடு இருப்பார். நல்லா கரந்தட்டி இம்மானுவேல். ஆமென். இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல். ஹalleluya. ஆமென். இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் நம்மோடு இருப்பாரே. ஹalleluya. இம்மானுவேல் நம்மோடு கூட இருக்கிற மகத்துவம் உள்ள தெய்வம். ஆமென். அவருடைய நாமம் மகிமையுள்ள தெய்வம். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. கரந்தட்டி அந்த தேவனுடைய நாமத்தை எல்லாரும் நல்லா கரந்தட்டுங்க. நல்லா கரந்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya. போற்றுதலுக்கும் புகழுக்கும் உரிய மகா பெரிய தெய்வம் அவர் ஒருவரே. ஆமென். இந்த உலகத்திலே எத்தனையோ மனிதர்கள் பிறக்கிறார்கள், எத்தனையோ மனிதர்கள் மரிக்கிறார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் மரிப்பதற்காக பிறந்து நமக்காக மரித்து உயிரோடு எழும்பின அதே தேவன் மீண்டுமாய் உங்களுக்கும் எனக்கு நல்ல கரந்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நல்ல கரந்தட்டி ஆமென். நம்முடைய பாவங்களை போக்கும்படியாய், சாபங்களை நீக்கும்படியாய் தேவன் இந்த உலகத்திலே வந்திருக்கிறார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹalleluya. சேர்ந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நல்ல வல்லமையுள்ள ஒரு பாடல், எல்லாருக்கும் தெரிந்த பாடல். ஆமென். நல்ல கிறிஸ்துமஸ் நாளைக்கு ஒருவருக்கு ஒருவர் எதுக்குடா இங்க வந்தோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாது. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து உற்சாகப்படுத்தி மெரி கிறிஸ்துமஸ் பிரதர் சொல்லுங்க. மெரி கிறிஸ்துமஸ். நாம எல்லாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போம். சொல்லுங்க, ஆண்டவரை எல்லாம் சேர்ந்து ஆராதிப்போம். உற்சாகமாய் யாவரும் எழும்பி நின்று ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவர். நல்லா கரந்தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நாம் துதிக்க போகிறோம். நல்லா கரந்தட்டி ஜீசஸ். நல்லா கரந்தட்டுவோம். சாவங்கள் போக்கவே, சாவங்கள் நீக்கவே, பூலோகம் ஆமென். மனிதனை மீட்கவே, பரலோகம் திறக்கவே, சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள்
தாய் என்னை மறந்தாலும், என் தகப்பன் என்னை மறந்தாலும், நான் நம்பியிருக்கிற நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் என்னை மறந்தாலும், தேவரீர் என்னை ஒரு நாளும் மறக்க மாட்டீர். உங்களுடைய உள்ளங்கையில் என்னை பொறிந்து வைத்திருக்கு. கரை உயர்த்தி அந்த தேவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருப்போம். பயப்படாதிருங்கள். இதோ சகல ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. தாவீதின் ஊரிலே உங்களுக்காக எனக்காக அடிக்கப்படும்படி பிறந்த அந்த தேவன் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். உங்களை ஒரு நாளும் மறக்க மாட்டார். உங்களை ஒரு நாளும் விட்டு விலக மாட்டார். உங்களை ஒரு நாளும் அவர் மறந்து போவதில்லை. நன்றி தெய்வமே, உங்களை மகிமைப்படுத்துகிறோம். எங்களோடு கூட இருக்கிற தகப்பன், எங்களோடு ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி வருகிற தகப்பன், மேகஸ்தம்பமாக அக்கினி ஸ்தம்பமாக நம்மோடு கூட இருக்கிற தேவன். நம்முடைய கண்களை மூடி வானத்திற்கு நேராய் நம்முடைய தலைகளை உயர்த்தி மனிதர்களை பார்க்க வரவில்லை. ஆமென். இந்த நாளிலே தேவனை உயர்த்த வந்திருக்கிறோம். பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. பகலிலே மேகஸ்தம்பமா, இரவிலே அக்கினி ஸ்தம்பமா. செல்லும்
வானத்திலே ஒரு நட்சத்திரத்தை கண்ட பொழுது மிகுந்த சந்தோஷம் அடைந்த அந்த சாஸ்திரிகளை போல நாங்கள் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்து நிற்கிறோம். சந்தோஷத்தோடு மகிமையோடு உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கட்டும். உம்முடைய மகிமை எங்கள் மேலே தங்கி இருக்கட்டும். சகல துதியும் கனத்தையும் மகிமையும் ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் அப்படியே வேத புத்தகத்தை எடுத்துக்கொண்டு மீண்டுமாய் நாம் அந்த பகுதிகளை வாசிப்போம். பிரதர் பால் அவர்கள் முன்பதாக வந்து வாசிப்பார்கள். லூக்காவுக்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 15 வரை நாம் வசனம் பிரதி வசனமாக வாசிப்போம். லூக்கா 2:7 முதல் 15 வரை வசனம் பிரதி வசனமாக. எல்லாரும் எழுப்பி நிற்போம். யாவரும் எழுப்பி நின்று வேத புத்தகத்தை கைகளில் ஏந்தி பழைய புதிய ஏற்பாட்டு புத்தகத்தில் 78வது பக்கம் நாம் திருப்பிக் கொண்டு வசனம் பிரதி வசனமாக மாறி மாறி வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் வசனம் 7 முதல் 17 வரை மாறி மாறி வாசிப்போம். அவர் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாமல் இருந்தபடியினால் பிள்ளைகள் துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினார். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அந்த சுனமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி தேவ தூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி சேர்ந்து வாசிக்கலாம். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசுத்தம் பண்ணினார். ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். புதிய நம்பிக்கையின் திருச்சபையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கரந்தட்டி நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். உங்கள் ஒருவருக்கு ஒருவர் பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து கரம் கொடுத்து வாழ்த்து தெரிவிங்க. கிறிஸ்து பிறப்பின் நல்வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக. இம்மானுவேல்னு சொல்லி வாழ்த்துங்க. ஆண்டவர் நல்லவர். ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். ஒரே ஒரு அறிவிப்பை மாத்திரம் கவனியுங்கள். வருகிற ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணிக்கு வழக்கம் போல் ஆராதனை நமக்கு இந்த இடத்திலே நடைபெறும். 31ஆம் தேதி டிசம்பர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று நமக்கு புது வருட ஆராதனை பர்மிங்ஹாம் திருச்சபையிலே இரவு 10 மணிக்கு கம்பைன்டு சர்வீஸாக நடைபெறும். வாகன வசதி தேவைப்படுகிறவர்கள் சபையில் இருக்கிற மூப்பரையோ பிரதர் பாலையோ மற்றவர்களையோ சந்தித்து நீங்கள் தயவு கூர்ந்து சொல்லும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வாகன வசதி ஒழுங்கு செய்யப்படும். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்பொழுதும் ஆண்டவருடைய நற்செய்தியை நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் கொண்டு வருவார்கள். கரந்தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் ஆண்டவருக்கு தெரிவிப்போம். எப்படி இருக்கீங்க? பத்திரமா இருக்கீங்களா? கொஞ்சம் அசையறீங்க. அசையக்கூடாது, அப்படியே இருக்கணும். அப்படியே செதுக்கி வச்ச சிலை மாதிரி. அப்புறம் இன்னொன்னு சொல்லுவாங்க, பிடிச்சு வச்ச. நான் வச்சிருக்கிறேன் நிறைய. அதை ஒன்றும் அசையாது, ஒன்றும் சொல்லாது. சாரி, இந்த பக்கமா இந்த பக்கமா இல்லை, இப்படியாப்பா? ஓ, இப்படி இல்லை. தேங்க்யூ தேங்க்யூ. ரைட், சாரி. எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்? நம்ம 12க்கு தான் ஸ்டார்ட் பண்ணுமா? 11 மணிக்கு இல்லையா? ஏன்? 11:30 சர்வீஸ் நமக்கு
நேற்று ஸ்டார்ட் பண்ண தொல்லை 11:50 அந்த டைம் தான் ஸ்டார்ட். ஓகே சரி. நான் நினச்சேன் 12:30 சர்வீஸ் முடிக்கணும்னு. ஓகே, தேங்க்யூ. தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் கொஞ்சம் இந்த பக்கம் மூவ் பண்ணிட்டோம்னா இந்த மானிட்டரை இந்த சைட் இருக்கா இப்படி திருப்பி விட்டீங்களா? திஸ் வை யா, அதையும் கொஞ்சம் சாரி. யா, தேங்க்யூ. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். தேங்க்யூ. ரைட். கிறிஸ்மஸ் கொஞ்சம் மானிட்டர் வச்சிடலாம் ப்ளீஸ். வெளியே கொஞ்சம் குறைச்சிட்டு. ஹல்லேலூயா, எனக்கு கொஞ்சம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், glory to God. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மானிட்டர் கம்மியா இருக்குது, அது அதிகமா இருக்குது. ரெண்டையும் சமமா வச்சு விட்டுருங்க. சாரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வரல. ஹல்லேலூயா. ஓகே, அவங்க ஸ்டார்ட் அவுட் பண்ணிட்டோம். இன்னொரு ஆள் ஐசாயா சாப்டர் 9 வாசிக்கலாமா? 6 இருந்து 7 வரைக்கும். யாராவது ஒருத்தர். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல். சாரி, இருக்குது. அங்க குறைச்சிட்டு மானிட்டர் வைக்கணும். மானிட்டர் வைங்க. ஒண்ணுமே இல்லை அன்லஸ் இது ப்ராப்ளமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ வால்யூம் வருதா நாங்க? ஹல்லேலூயா. சரி, மேனேஜ் பண்ணிக்கலாம். விட்டுருங்க. வாசிங்கம்மா. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். போதும். அவர் நாமம் வேத வசனத்திலே வாசிக்கிறபடி நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். அருமையான சகோதரனே சகோதரியே, லூக்கா எழுதின சுவிசேஷம் மறுபடியும் நம்ம சகோதரன் வாசித்ததை நினைவுக்கு கொண்டு வரலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். அகில உலகத்தையும் படைத்த தெய்வம் ஏன் மனுஷனாய் உருவெடுத்து வந்தார்? நாம் இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில இந்த வாரத்துல நான் ஒரு சீரியஸ் எடுத்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 4 பாயிண்ட் கொடுத்தேன். The meaning of Christmas. Number 1, Jesus came to set us free from the penalty of sin. Number 2, Jesus came to set us free from the source of sin. Number 3, Jesus came to set us free from or Jesus came to show us the Father.
யா, நாலாவது சொன்னேன், ஜீசஸ் கேம் டு, லாஸ்ட் ஞாபகம் இருக்குங்களா? Give us the security forever, eternal security. Jesus came to give us the eternal security. அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவராகிய தெய்வம், அகில உலகத்தையும் படைத்த தெய்வம், அவர் ஏன் எப்படி மனிதனாய் வர முடியும்? 100% man, 100% God. ஏன் அவர் மனிதனாய் உருவெடுத்து வந்தார்? ரைட், ஆண்டவர் மனிதனாய் உருவெடுத்து வந்தார் என்றால் அவர் கடவுளுக்குரிய அத்தனை தன்மைகளையும் கலைந்தெறிந்து விட்டு வந்தாரா? இல்ல அவர் கடவுள், the deity, all his qualities ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் மனிதனாய் அவருடைய எல்லா குவாலிட்டியும் இன்னொரு பக்கம். இது ரெண்டுத்துக்கும் கனெக்ஷன் இல்ல, தனித்தனியா இருக்குது. ஹியூமன் நேச்சர், டிவைன் நேச்சர் தனித்தனியா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது then there is a problem. என்ன ப்ராப்ளம்? மனுஷனை ஆராதிக்கலாமா? ஆராதிக்க கூடாது. அப்போ அவர் மனிதனை தனித்தனியா இருக்கிறாருன்னு சொன்னா அவர் எப்படி ஆராதிப்பது? சில பேர் சொல்லலாம், அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க சார், டிவைன் நேச்சர், ஹியூமன் நேச்சர், அதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு புதிய நேச்சரா, எது மாதிரி? ஸ்கிராம்பிள் எக் மாதிரி புதிய நேச்சர், அது மூணாவது நேச்சர் அது அப்படின்னு சொல்லும் போது he is not God, he is not man, then there is a problem. கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் துறந்து he emptied himself. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, see, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தெய்வம் உங்களுடைய பாவத்திலிருந்தும் என்னுடைய பாவத்திலிருந்தும் நம்மை மீட்டு எடுப்பதற்காக அகில உலகத்தையும் படைத்த தெய்வம் மனிதராய் உருவெடுத்து வந்தார் என்றால் அவர் தெய்வீக தன்மைகளை ஒரு நாளும் எடுத்து எறிந்து விடவில்லை. அவர் எல்லாவற்றையும் துறந்து வரவில்லை. அருமையான சகோதரனே சகோதரியே, அதனாலதான் இன்றைக்கு ஆண்டவரை நாம் ஆராதிக்கும் பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, உறவுல, அல்லது எந்த விதமான கஷ்டத்தின் மத்தியிலோ கவலையின் மத்தியிலோ நீங்கள் கடந்து போய் கொண்டிருப்பீர்களானால் உங்களை 100% இந்த கடவுள் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளையும், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும், கவலை, கண்ணீர், கஷ்டம் எல்லாவற்றையும் அறிகிற தெய்வம். தெரியல, இட்ஸ் ரியலி ட்ரபிளிங் மீ, பேசக்கூட முடியாம. ஐ டோன்ட் நோ வெதர் யூ கேன் டு எனிதிங். அதை கொண்டுட்டு மறுபடியும் கொடுங்க. இட் ஷுட் பி, அவ்வளோ பேடா இருக்கக்கூடாது. என்னன்னு தெரியல. அந்த இந்த கெயின் கொஞ்சம் வச்சிங்களா? கெயின் வச்சுட்டு, எஸ், யா, இப்போ இது கொஞ்சம் கெயின் வைங்க. ஹalleluya, யா, that will do. Thank you. Right. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, much better. என்ன அப்படின்னு சொன்னா, this is my problem. திடீர்னு போயிடும் ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ். என்ன அப்படின்னு சொன்னா, நாம் இருக்கிற நிலையை அறியும்படியால், நம்முடைய கவலை, நம்முடைய கண்ணீர், நம்முடைய கஷ்டம் எல்லாவற்றையும் அறிந்து கொள்ளும்படியாய் அவர் மனிதனாய், அதே நேரத்தில் நாம் இருக்கிற சூழ்நிலையிலிருந்து நம்மை மாற்றி, நம்மை சுகப்படுத்தி, கதவுகளை திறந்து அற்புதங்கள் செய்து முடியாதவைகளை முடித்து வைக்கிற தெய்வமாய் அவர் நம் மத்தியிலே பிறந்திருக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த தெய்வம் நம்மை முழுவதுமாய் நேசிக்கிறார். இந்த தெய்வம் பாருங்க, நானே ஜீவாப்பம். ஆண்டவர் சொல்றார், நான் பசியா இருக்கிறேன், ஹங்கிரி. எப்போ? பிசாசானதனால் சோதிக்கப்படும்படி. ஆண்டவர் சொல்றாரு, தாகமா இருக்கிறவன் எண்ணத்திலே வரக்கடவன்.
நான் தாகமாய் இருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, என்ன நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய். சத்தியம் முன்னால நின்னுட்டு இருக்குது. கோர்ட்ல இந்த சத்தியத்தின் மேல எத்தனை அவதூறு பேசுறாங்க சார். அது மாத்திரமல்ல, now there is therefore no condemnation those who are in Christ Jesus. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிற நமக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. ஒரு மனிதனையும் அவர் கண்டம் பண்றதில்ல. அதற்கு மாறாய் தன்னுடைய ஜீவனையும் அந்த கல்வாரி சிலுவையில ஒப்பு கொடுத்து நேசத்தினால மீட்டெடுக்கிற தெய்வம் முன்பாய் நிற்கும் பொழுது எத்தனை ஆக்கினை அவர் மேல் வந்தது. அருமையான சகோதரனே சகோதரியே, மரித்தோருக்கும் ஜீவனுள்ளோருக்கும் அவர் நியாயாதிபதியாக இருக்கிறாரே. அந்த நியாயாதிபதி நித்திய நியாயாதிபதி. மனிதனுடைய மனுஷ நியாயாதிபதிக்கு முன்பா நிற்கிறாருங்க சார். அடிக்கப்படுகிற ஆட்டுக்குட்டியை போல. காரணம் என்ன? அந்த தெய்வம் உங்களையும் என்னையும் நேசித்து, அருமையாய் நேசிக்கிற நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, இட்டர்னல் லைஃப். அந்த இட்டர்னல் லைஃப் நமக்கு கொடுப்பதற்காக இந்த தெய்வம் அகில உலகத்தை விட்டு வந்தார். என்ன அப்படின்னு சொன்ன சகோதரனே சகோதரியே, இஸ் எல் ஷடாய், பவர்ஃபுல் காட், eternal God, mighty God. Nobody can stop him. Nobody can tell him what to do. அவர் யாரிடத்திலையும் கவுன்சில் கேட்கறதில்ல. அந்த தெய்வம் இன்றைக்கு தாவீதின் ஊரிலே நமக்காய் பிறந்திருக்கிறார். Can I ask a question? What is that you are asking God to do in your life? Are you praying to God about something in your life? Are you asking Him to change your situation? Are you asking Him to heal your body? Are you asking Him to do impossible things? If that's you, this morning I would like to strongly remind you, அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. அதற்கு மாறாய் அவைகள் பிரகாசம் அடைந்தது. அருமையான சகோதரனே சகோதரியே, உங்களுடைய இருதயத்தில் என்னென்ன காரியங்களை நீங்கள் இருக்கிறீர்களோ அந்த காரியத்தை அந்த தெய்வம் நிறைவேற்றுவார். முதலாவதாக, eternity exhibited in humanity. Eternity exhibited in humanity. நான் சொன்னது போல இந்த eternal God ஏன் மனிதனாய் உருவெடுத்து வந்தார் நமக்கு நல்லா தெரியும். His name is El Shaddai. El Shaddai என்றால் என்ன? All powerful God. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. ஜெகோவா நிசி. மகனே மகளே, கவலைப்படாதே, உனக்காய் நான் யுத்தம் பண்ணுவேன். உனக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், வேலைக்கு விரோதமாய், உன்னுடைய சுகத்திற்கு விரோதமாய், உன்னுடைய உறவுக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா விதமான சக்திகளை நான் போராடி உனக்கு ஜெயத்தை கொடுப்பேன். ஒருவேளை there are people sitting here, ஆண்டவர் உங்களுக்காக ஃபைட் பண்ண வேண்டும், யுத்தம் பண்ண வேண்டும் என்று நினைப்பீர்களானால் கர்த்தர் நமக்காய் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். ஜெகோவா ரஃபா, God is my shepherd. Jehovah Raha, God is my shepherd. Jehovah Rapha, God, the Lord is my healer. I like that. Then Jehovah Jireh, the Lord is my provider. The Lord will provide. My brothers and sisters, Pastor, you do not know the situation what I am going through. You know, I am in the middle of this difficult situation. I tried my best. I went to the doctor. I went to my boss. I went to my manager. I tried everything. I am in the middle of this predicament. இந்த சூழ்நிலையில நான் இருக்கிறேன். என்ன பண்றது? அருமையான சகோதரனே சகோதரியே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற இந்த கடவுள் நித்தியத்தை தன்னுடைய இருதயத்தில் எல்லா குவாலிட்டியும் வைத்துக்கொண்டு அதை வெளிப்படுத்தாமல் உங்களுக்காகவும் எனக்காகவும் மனிதனாய் உருவெடுத்து வந்த இந்த தெய்வம் என்ன சொல்லுகிறார் என்றால், மகனே மகளே, கடலின் மத்தியிலே நான் தேவனாய் இருக்கிறேன், ஆகாயத்திலே நான் தேவனாய் இருக்கிறேன்,
சூரியனிலே நான் தேவனாய் இருக்கிறேன், சந்திரனிலே நான் தேவனாய் இருக்கிறேன், உன்னுடைய பிரச்சனையின் மத்தியிலும் நான் தேவனாய் இருக்கிறேன், உன்னுடைய கவலையின் மத்தியில நான் தேவனாய் இருக்கிறேன், உன்னுடைய கண்ணீரின் மத்தியில நான் தேவனாய் இருக்கிறேன். உன்னுடைய சூழ்நிலை மாறும்படியாக, while you are experiencing this failure, I am your God. While you are going through suffering, I am your God. While you are going through this difficult situation, எந்த டைரக்ஷன்ல நான் போகணும்னு தெரியல ஆண்டவரே. Maybe there are people sitting here, you are at the crossroad. நீங்க கிராஸ் ரோட்ல இருக்கலாம். ஆண்டவர்கிட்ட கேட்கறீங்க, ஆண்டவரே நான் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது? அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே இஸ்ரவேல் ஜனங்கள் எந்த வழி போவது என்று தெரியாதிருந்த போது செங்கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை உருவாக்கின தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில வழியை உருவாக்குவார். இஸ் எல் ஷடாய். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஞாபகம் இருக்குங்களா? இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவரை வழிநடத்தி வரும்பொழுது, அருமையான சகோதரனே சகோதரியே, அந்த இடத்துல அந்த ஜனங்கள் கஷ்டப்படுகிறார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை. என்ன செய்தார்? ஐயா, மன்னாவை அனுப்பினாரு. தண்ணீர் இல்லை, கண்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்தாரு. யோர்தான் நதி அவர்களால் நடக்க முடியவில்லை, கடக்க முடியவில்லை. Maybe there are people sitting here. யோர்தான் நதிக்கு முன்பதாக, சிறந்த சமுத்திரத்திற்கு முன்பதாக ஒருவேளை நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் பாவிகளாய் இருக்கையில் உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்களுடைய ரட்சிப்புக்கு மாத்திரமல்ல, உங்களுடைய தேவைகளை குறித்தும் கரிசனையுள்ள ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற அந்த திட்டத்தின்படி உங்களுக்கு கதவு திறக்கப்படும். ஆமென். God is good. அதனாலதான் ஆண்டவர் பெரிய ஆண்டவர். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை. பாஸ்டர், என் சிச்சுவேஷனை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஆமா, ஆண்டவரால் முடியும். மிராக்கிள் பண்ணுவாரா? பண்ணுவாரு. Too many barriers I cannot cope with. ஆண்டவர் சொல்றாரு, I will break all those barriers. எனக்கு பிடித்த வசனம், call him on the day of trouble, I will deliver you. ஆபத்து நேரத்தில் அவரை நோக்கி கூப்பிடு. அருமையான சகோதரனே சகோதரியே, when you fix your life, when you fix your eyes upon Jesus, when you trust him, when you believe him, நான் சொன்னதுபடி அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. No matter what kind of situation you are going through at this moment in time, அருமையான சகோதரனே சகோதரியே, eternity அதுல சகலமும் அடங்கி இருக்கிறது. ஒருவேளை நினைக்கலாம், ரைட், முதல் மனிதனை உருவாக்குனது யாரு? கொஞ்சம் ஜனங்களுக்கு டவுட்டா இருக்குது. வேற யாருன்னா மக்கி பண்ணி இருப்பாங்களோ? முதல் மனிதனை உருவாக்குனது யாரு? முதல் மனுஷியை உருவாக்குனது யாரு? ஒரு குழந்தை இந்த பூமிக்கு வரும்போது நார்மலா ஹாஸ்பிட்டல்ல அந்த குழந்தைக்கு பிரசவம் பார்க்கறது யாரு? வண்டர்ஃபுல். யார் பிரசவம் பார்க்கறது? மிட்வைஃப்ஸ், நர்ஸ், ரைட். யாவாளுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? ஆண்டவர் தான். யாவாளுக்கு பிரசவம் பார்த்தது யாரு? அகில உலகத்தையும் படைத்து முதல் மனுஷிக்கு மருத்துவம் பார்த்த அந்த தெய்வம் இப்ப என்ன பண்றாருன்னா, ஒரு மனுஷனுடைய வயிறுக்குள்ள குழந்தையா உருவாகிறார். எதனால? He loves you that much. If you are sitting here, அருமையான சகோதரனே சகோதரியே, ஒருவேளை ஏன் ஆண்டவர் இவ்வளவு பெரிய ஆண்டவர், வானம் எனக்கு சிங்காசனம், can you imagine? இந்த பூமி அவர் கால வச்சு ரிலாக்ஸ் பண்ற இடம். அப்போ வானம் என்னுடைய சிங்காசனம். அவ்வளோ பெரிய தெய்வம் தன்னை அவரு சுருக்கி ஒரு மனுஷிக்குள்ள வந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா,
காரணம் என்ன சார்? பிகாஸ் ஆஃப் யூ அண்ட் பிகாஸ் ஆஃப் மீ. அப்போ ஒரு நோக்கத்தோட தான் அவர் வந்திருக்கிறாரு. ஒருவேளை நீங்க இதை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொன்னா, my brothers and sisters, I want you to understand, ஒருவேளை கஷ்டத்தின் மத்தியில, கவலையின் மத்தியில, கண்ணீரின் மத்தியில, அல்லது இருதயம் உடைந்த நிலையில யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் கலங்குவீர்களானால் இதை ரியலைஸ் பண்ணுங்க. இப்பேற்பட்ட தெய்வம் என்னோடு கூட இருக்கும்படியாய் நான் அதுக்கப்புறம் ஷேர் பண்றேன். we call it Emmanuel. தேவன் நம்மோடு எந்த சூழ்நிலையிலையும் என்னை கரம் பிடித்து நடத்தும்படியாய், எனக்கு வழிகாட்டும்படியாய், என்னை பாதுகாக்கும்படியாய், என்னை பராமரிக்கும்படியாய் இந்த தெய்வம் எனக்காக வந்திருக்கிறாரு. My brothers and sisters, this child is bigger than your troubles. This child is bigger than your pain. This child is bigger than your failure. This child is bigger than your financial struggle. இந்த தெய்வம் உங்களுடைய தலையை தூக்கி நிறுத்துவாரு. எனக்கு பிடிச்ச வசனம், அந்த தெய்வம் என்ன பண்றாருன்னா, தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தின் மறைவில மறைத்து வைத்து ஒளித்து வைத்து ஏற்ற நேரம் வரும்பொழுது என்னை கண்மனையின் மேல் உயர்த்துகிற தெய்வமாச்சே. அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் ஏற்ற நேரத்தில் அந்த நேரம் வரும்படியாய், அந்த நேரத்தில் உங்களுக்குரிய எல்லாவற்றையும் கண்மலையின் மேல் நிறுத்தும்படியாய் அந்த தெய்வம் உங்களை தன்னுடைய கூடாரத்தின் மறைவில் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனாலதான் அவர் மனிதனாய் வந்தார். எனக்கு டைம் இல்லை எல்லாத்தையும் சொல்றதுக்கு, நான் சீக்கிரம் போறேன். ரெண்டாவது நான் சொன்னேன், what is the purpose? Jesus Christ came to secure our eternity. See, eternal security offers earthly stability. என்னுடைய இரண்டாவது பாயிண்ட், eternal security offers earthly stability. சகோதரன், நித்தியத்தின் பால் eternal security. Yeah, eternal security offers earthly stability. Yeah, you got it. Security. பாதுகாப்பு. Yeah, புரியுது. Right. நான் கேட்கிட்டேன் அவங்கள. ஒருத்தர் வாசிக்கலாம். அருமையான சகோதரனே, சகோதரியே, the Christmas is a strong reminder that your salvation is forever secured. Amen. ஐயோ, கொஞ்சம் டல்லா இருக்கிறீங்க போல இருக்கு. பிரியாணி சாப்பிட்டீங்களா, சாப்பிட போறீங்களா? சாப்பிடல இன்னும் இல்ல, அதனால தான். சரி, தாகமா இருக்கிறவர்களே இங்கே வாருங்கள், ஆண்டவர் தண்ணீர் கொடுப்பார். நம்ம அவருடைய மண்ணாவை சாப்பிட்டு சீக்கிரம் ஓடிடலாம். சாரி, இது நல்ல பசி நேரம். இந்த பாஸ்டர் வேற அது புரிஞ்சுக்காம கத்துறாரு. முடிச்சிடுறேன். ரைட், வாசிக்கலாமா? John chapter 10 verses 27 to 29. யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 27 இருந்து 29 வாசிக்கலாம் ப்ளீஸ். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஓகே. அவைகள் எனக்கு பின் செல்கிறது. நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. நல்ல கவனிங்க, அவைகள் ஒரு காலம் கெட்டுப் போவதில்லை. ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. ஒருவனும் அவர்களை என் கையிலிருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. வாசிங்க. அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக் கொள்ள ஒருவனாலும் கூடாது. போதும். Settled. Our eternity forever settled. Now, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, என்ன சொல்றாரு? என்னை தேடுகிறவர்களுக்கு
anybody got English version, please? Okay, வாசிக்கிறீங்களாமா? My sheep listen to my voice. My sheep listen to my voice. I know them. I know them. And they follow me. Yeah. I give them eternal life. நல்ல கவனிங்க. And they shall I give them. I do not know, is there any other translation that says I will give them? It's not a future tense. I give them. Past tense, present tense, future tense. Present. I give them now. See, இந்த நித்தியத்தை, இந்த எட்டர்னிட்டியை அல்லது இந்த நித்திய ஜீவனை திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். ஆனால் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரணப்படவும். எப்போ நாம் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகும்போது இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராகவும் ஆண்டவராகவும் எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ அந்த நேரத்திலிருந்து ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். I give you eternal life. I give you eternal life. Right. How do you define eternal life? நித்திய ஜீவன் என்றால் என்ன? அதான் நித்திய ஜீவன் பாஸ்டர். Yeah. Immortal. Eternal என்றால் என்ன? பரலோக வாழ்க்கை. The part of the I'm looking for the heart of the matter. அழியாத வாழ்க்கை. பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். என்னமங்க? பிதாவையும் குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். Anything else? endless. Absolutely. என்ன அப்படின்னு சொன்னா, see, நல்லா கவனிங்க. ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிற இந்த நித்திய ஜீவன், அதுக்கு அல்லது eternal life. Eternal அப்படின்னு சொன்னாவே endless. Glory to God. See, இந்த வாழ்க்கையில கொஞ்ச நாள் இருக்கிறோம். இந்த கொஞ்ச நாளுக்காக என்னென்ன பண்றோம் சார்? முடிய கலர் பண்றோம், இது லிப்ஸ்டிக் போடுறோம், அந்த நகைய மேல நகைய கூட்டும். மை டியர் சிஸ்டர், மறுமையில வீடு உண்டா சொல்லுங்க சிஸ்டர்? மிருதுல காய் உடலை போட்டு. மை டியர் சிஸ்டர், பாஸ்டர் பிரதர் என்ன ஆனா சொத்து மேல சொத்து சேர்க்கும். மை டியர் பிரதர், சொத்து உண்டா பரலோகத்துல சொல்லுங்க பிரதர்? ஓடி ஓடி பணத்தை சேர்க்கும். மை டியர் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், அட சொத்து உண்டா பரலோகத்தில் சொல்லுங்க சிஸ்டர், சொல்லுங்க மிஸ்டர். ஒண்ணும் இல்ல. இந்த கொஞ்ச நாளுக்காக என்ன பண்றோம் சார்? See, Christmas is a strong reminder that this life is not real, it's a temporal. But the life what God gave us when we accepted Him as our personal Lord and Savior, it's endless. Can you believe? அதற்காக நம்ம என்ன சேர்த்து வைக்கிறோம்? இந்த உலகத்துல நாம் செய்கிற அத்தனை காரியங்களும் இந்த உலகத்தை விட்டு, அருமையான சகோதரனே சகோதரியே, பவுல் அப்போஸ்தலன் சொல்லுவது போல கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த உலகத்தில் இருக்கும்போது அவர் நம்மோடு கூட வருகிறார், கரம் பிடித்து நடத்துகிறார். இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியும் போது மறுநிமிடமே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். அதே நேரத்தில் அவனவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லோரும், அருமையான சகோதரனே சகோதரியே, ஒரு நாளைக்கு கிறிஸ்தவன் நியாயாசனத்திற்கு முன்பாய் நிற்க வேண்டுமே. அந்த நேரத்தில் வெறும் கையாய் நிற்போமா? Christmas is a strong reminder. This world is temporal. Everything, whatever we do is temporal. You do not know what will happen tomorrow. Can I have your attention? Is there any guarantee that you will leave tomorrow? No. What will happen? Your life is in God's hand. Will you be grateful? Will you be thankful? Will you tell Him, Lord, thank you for giving me this eternal life? செக்யூர் பண்ணியிருக்கிறாரு.
You know, God is not going. See, for example, ஒருவேளை நினைக்கலாம், பாஸ்டர் கொஞ்சம் சந்தேகமா இருக்குது. ஆமா, இயேசு கிறிஸ்துவை நம்புறேன், சர்ச்சுக்கு போறேன், ஜெபிக்கிறேன். நான் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன். இங்கிலீஷ் சர்ச்சில் ஒரு அம்மா இருந்தாங்க. இது நம்ம பர்மிங்கத்தில். நைட்டு 2 மணிக்கு அடிப்பாங்க. பாஸ்டர் ஜோசப். எஸ் சகோதரி, அவன் பேர் சொல்ல. Do you think I will go to heaven? Yes, Betty, without any. Okay, thank you. மறுநாள் கால் பண்ணோம். பாஸ்டர் 2 மணி 3 மணி. Pastor, when I die, please don't cremate me. Okay, Betty, என் பேர் சொல்லிட்டேன். What do you want me to do? Please, because the Bible says when Jesus comes, people come from the graveyard. If you cremate me, I won't be able to come back to life. Therefore, I want you to bury me. Do you think I will go to heaven? I'm glad she had now and then. But there are people, they don't have this assurance that the moment we accept Lord Jesus Christ as our personal Lord and Savior, my brothers and sisters, your eternity, your eternal life is forever secured. That means you're a child of God. Do you think வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி? See, the galaxies, Andromeda, எத்தனை இருக்குது? millions, trillions. இவ்வளவு படைச்சிட்டு அந்த தெய்வம் அந்த கல்வாரி சிலுவையில அத்தனை பாடுகள் பட்டு நம்ம நித்தியத்துக்கு ஒரு அஷூரன்ஸ் இல்லைன்னா இந்த தெய்வத்தை எப்படி சார் நம்புறது நம்ம? ஆமென். பக்தர்களை பார்த்து சொல்லுங்க, your eternal life is ever secured. உங்களை யாராலையும் கர்த்தருடைய கரத்திலிருந்து பறிக்க முடியாது. பிதாவினுடைய கையில் இருக்கிறோம் நம்ம. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர், do you think நம்ம ஏதாவது இந்த போன் வாங்குறோம் அல்லது வாஷிங் மிஷின் வாங்குறோம், லைஃப் டைம் கேரண்டி, லைஃப் டைம் கேரண்டி ஏதாவது இருக்குதா? நோ லைஃப் ஃபார் நத்திங். எதுக்கும் எனக்கு அவ்வளவு தெரியாது கமர்ஷியல் அதெல்லாம். There is no lifetime guarantee for anything, including your Land Rover. நல்ல கவனிங்க சார். There is no lifetime guarantee for anything in this world. Right? என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சில நேரத்துல சும்மா போடுவாங்க, we will guarantee இது அப்படின்னு சொல்லிட்டு. சின்ன கம்பெனி எல்லாம் அந்த பெரிய கம்பெனி கேரண்டி கம்பெனி கிட்ட காசு கொடுத்து அந்த கேரண்டி வாங்கி வச்சுக்குவாங்க. ஆனா ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த கேரண்டி கொடுத்தா பாருங்க, அந்த கம்பெனியே திவால் வாக்கியம் என்ன பண்றது? இவனுக்கு எங்க கேரண்டி? Can I tell you something? உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறாருன்னா, அன்னைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமே, அன்னைக்கு அந்த பரிசுத்த ஆவியானவரை நமக்குள்ள வைத்து ஆவியின் இல்ல ஆவியின் அச்சாரமா, ஆவியின் அச்சாரம் என்ன அப்படின்னு சொன்னா டெபாசிட். ஆவியின் எப்படி போகுது? இல்ல, ஆவியின் அச்சாரம் அந்த பாட்டு அதே தான், ஞாபகம் இல்ல. அவரு ஆவியின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறாரு. Can I tell you something? In the government, heavenly government, this God, can I tell you something? God is not going to go out of business at any time. His warranty will remain forever. That's why
your eternity, your eternal life is ever so secured. Not only that, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நல்லா கவனிங்க, அவர்கள் அழியறதில்லை. You will not perish. எனக்கு டைம் இல்ல, நான் சீக்கிரம் சொல்லிடுறேன். See, you will not perish. You will not. Not அப்படின்னு சொன்னா it's a negative in grammar. Greekல they call it double negative. அப்படின்னு சொன்னா if you want to emphasize something, ஒரு காலம் இது நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் திருத்தமா ஒரு காரியத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல எல்லாம் இந்த நெகட்டிவ் டபுள் கிராம் தேங்க்யூ ராஜா. என்ன ஃபாலோ பண்றாரு, என் சிந்தனை புரியுது. அந்த மாதிரி ஆளுங்க தான் வேணும். நான் என்ன சொன்னேன், ஆமா ஏதோ சொன்னீங்க, அதான் சொல்றதுக்கு முதல்ல யோசிக்கிறாரு. என்ன சொல் கரண்ட தட்டலாமா தம்பிக்கு? தேங்க்யூ யூ ஆர் ஜீனியஸ். தேங்க்யூ. டபுள் நெகட்டிவ் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா, நெவர் நாட் இட் வில் நாட் அப்படின்னா உங்களுடைய ஆத்துமா, உங்களுடைய ஜீவன் கர்த்தருடைய கரத்துல இருப்பதனால ஒரு நாளும் அழிவே அழியாது. யாராலும் இதை பறிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கா நாட் முடியவே முடியாது என்று ஆண்டவர் சொல்றாரு. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் நீங்க சொல்றது உண்மைதான், ஆனா சில நேரத்துல என்னுடைய சரீரம் இருக்குது, சில நேரத்துல அது டிசப்பாயின்மெண்ட் ஆகி போகுது, சரீரத்துல சோறு வந்துடுது, நான் உலக பிரகாரமா இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன். இல்லைங்க சகோதரனே சகோதரியே, நீங்க எதை பண்ணாலும் சரி ஆண்டவர் மன்னிக்கிறாரு. நம்முடைய நித்தியம் வந்துட்டு நம்ம செய்யற கர்த்தருடைய பிள்ளைகள் செய்யற நல்ல கிரியையின் மேல ஒரு நாளும் கட்டப்படலை. எல்லாம் கவனிங்க, நம்ம தவறில்லாம். நான் தவற மாட்டேன்னு என்ன நிச்சயம் இருக்குது, நீங்க தவற மாட்டீங்க என்ன நிச்சயம் இருக்குது, அது உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், ஆனா ஆண்டவருக்கு தெரியுமே. அது அதை வச்சு நம்முடைய நித்தியத்தை அவரு நிர்ணயிக்கலைங்க. எதை வச்சு நித்தியத்தை நிர்ணயிச்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, அவருடைய நீதியை வச்சு, அவருடைய கிருபையை வச்சு, அவருடைய mercy-யை வச்சு நம்முடைய நித்தியத்தை ஆண்டவர் நிர்ணயித்திருக்கிறாரு. அதனாலதான் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, அநேக காரியங்கள் நமக்கு எதிராக வந்தாலும், இன்க்ளூடிங் the devil. Listen to me carefully. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் பிசாசு நிறுத்துவானா? No, the devil does not have any power to stop us. நம்முடைய ஆத்மாவை, நித்திய ஜீவனை கர்த்தருடைய கரத்துல இருந்து including the devil cannot pluck. அவனால முடியாது. ஏன் சொன்னா ஆண்டவர் இடத்துல நம்ம firm-ஆ இருக்கிறோம். He cannot pluck out of God's hand. In that case is for our salvation வந்துட்டு நித்தியத்துக்கும். அருமையான சகோதரனே சகோதரியே, அதனால தான் பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, who can separate us from the love of God? யாராலையும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது. கர்த்தருடைய அன்பிலிருந்து, கர்த்தருடைய கிருபையிலிருந்து, கர்த்தருடைய அழைப்பிலிருந்து என்னை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவர்களாலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்கிறோமே. சொல்றாரு, மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயமாய் அறிந்திருக்கிறோம். இதாங்க சார், Jesus came to give us that eternal security. அருமையான சகோதரனே, நீங்க ஒருவேளை சகோதரியே சந்தேகப்படுறீங்க அப்படின்னா,
சந்தேகப்படாதீங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த நித்திய ஜீவன், நம்முடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் மன்னித்து இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒரு மனுஷி எப்படி ஒரு மீனிங்ஃபுல்லா அர்த்தத்தோடு அவர்கள் ஜீவிக்கும்படியான கிருபையை கொடுக்கிறார், அவர்களோடு கூட நடக்கிறார். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சொன்னார் இம்மானுவேல், அவர் நாமம். இம்மானுவேல் என்றால் என்ன? தேவன் நம்மோடு. அருமையான சகோதரனே, சகோதரியே, I do not know what kind of situation you are going through. I do not know about your struggles. I do not know about your situations. But one thing I know without any shadow of doubt, the God who left everything is Emmanuel. Just for you. For your struggle. For your ups and downs. For your pain. For your suffering. He is here in our midst. அதனால சோர்ந்து போயிடாதீங்க. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு அப்படின்னா he can take care of your situation. He says, my child, I'm in control. I can solve this problem. Lord, I do not know which way to go. For example, எனக்கு 2 பிள்ளைங்க. அவங்க பிறந்தப்போ நான் குழந்தைங்க பிறந்த பிறகு நம்ம மெசேஜ் அனுப்புகிறோமா, குட் நியூஸ், ஐ காட் அ பேபி பாய் அப்படின்னு அனுப்புகிறோம். முடிஞ்சால் பேர் வைக்கிறோம். யாராச்சும் அனுப்புறீங்க, எனக்கு ஒரு பையன் பிறந்தான், முதல் மகன் ஜாஷுவா, நான் இப்படி போட்டு அனுப்பியிருந்தா, அம்மா அப்பா உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு சொல்லி வைக்கிறேன். இன்னைக்கு டாக்டர் பிறந்திருக்கிறாரு, இன்னைக்கு சிஇஓ பிறந்திருக்கிறாரு ஜாஷுவா, இன்னைக்கு கன்சல்டன்ட் பிறந்திருக்கிறாரு. தெரியுமா அவர் என்ன ஆக போறாருன்னு? தெரியாது. ஆனா இந்த பேபி, தி காட், 4 பேர்: எவர்லாஸ்டிங் ஃபாதர், வண்டர்ஃபுல் கவுன்சிலர், Prince of Peace, Mighty God. ஏன்னா that was he from the beginning. அப்போ இந்த தெய்வம் என்ன சொல்றாருன்னு சொன்னா, I will take care of your anxiety. I will walk with you. I will heal you. I will solve your financial problem. I will take care of your relationship problem. I will deal with your future. I will deal with your children. I will deal with your house. I will deal with all your circumstances. Jesus came to secure our eternity. Eternal security offers earthly stability. He will sustain you. He will take care of you. அதுக்கு தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாய் பிறந்தார். Shall we stand together? Dear Heavenly Father, we come to you in the name of our Lord Jesus Christ. இந்த நாளிலே நித்திய பிதா, the mighty God, everlasting Father, the wonderful counselor, நீர் எங்களோடு கூட இருக்கும்படியாய், எங்களுடைய பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும்படியாய், எங்களோடு கூட நடக்கும்படியாய் நீர் வந்ததற்காக உமக்கு கோடாகோடி நன்றி சுவாமி. இப்போதுமாக கூட ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் துறந்து வரவில்லை, எல்லாம் உம்மிடத்தில் இருந்தும் அதை செய்யக்கூடிய வல்லமை, தெரிந்து கொள்ளக்கூடிய அதிகாரம் உம்மிடத்தில் இருந்தும் நீர் அதை பயன்படுத்தவில்லை. காரணம் என்னவென்றால், மனிதனாய் உருவெடுத்து வந்து எங்களுடைய கவலை, எங்களுடைய கஷ்டம் எல்லாவற்றையும் நீர் உணர்வது மாத்திரமல்ல, புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, அதற்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து முடித்து எங்களோடு கூட இம்மானுவேலராய் இருக்கும்படியாக நீர் வந்தீரே. அந்த கிருபைக்காய் உமக்கு கோடாகோடி நன்றி. சொல்லமா இந்த மாலை வேளையில சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்வார். இந்த இம்மானுவேலர், today the child has been born to you. உங்களுடைய தனிப்பட்ட தேவையை சந்திக்கும்படியாய், உங்களுடைய கண்ணீரை துடைக்கும்படியாய், உங்களை கரம் பிடித்து வழிநடத்தும்படியாய்,
உங்களுடைய பண தேவையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும்படியாய், உங்களுடைய எதிர்காலத்தை பாயாக்கி கொண்டிருக்கிற எல்லா பிசாசானுடைய தந்திரங்களை நொறுக்கும்படியாய் இந்த பாலகன் just for you. நம்பலாமா? எல்லாவற்றையும் அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, I trust you Lord. நித்தியத்திற்கும் என்னுடைய ஜீவனை நீர் செக்யூர் படுத்தின தெய்வம். நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது எனக்கு தேவையான எல்லாவற்றையும் நீர் அளித்திருக்கிறீர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒருவேளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது உங்க இருதயத்துல எந்த தேவைகள் இருந்தாலும் சரி, அந்த தேவைகளை சந்திக்கும்படியாய் அந்த இம்மானுவேலர் நம்ம மத்தியில இருக்கிறார். Hallelujah, hallelujah. Oh, glory to God. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you Lord. சொல்லுங்க, கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஐயா, நன்றி தெய்வமே. நல்ல வாய்களை திறந்து நீங்க கிறிஸ்துமஸ் கர்த்தர் நமக்காய் ஜெனித்திருக்கிறாரு, நம்முடைய தேவைகளை சந்திக்கும்படியாய் வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. வாய்களை திறந்து நல்ல சத்தமா சொல்லுங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. Praise you Lord, praise you Jesus. Hallelujah. Thank you Lord, thank you Lord. Hallelujah. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரும் துணை கேடகமானவர், அவரும் துணை கேடகமானவர். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். புழுதியிலிருந்து தூக்கி விடுவார், குப்பையிலிருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் இம்மானுவேலராய் இருக்கும்படியாய் நீர் வந்ததற்காய் கோடா கோடி நன்றி. இந்த கிறிஸ்துமஸ் நன்னாள் ஒரு சிறந்த அடையாளம். It's a wonderful opportunity for us to remember that you are with us, Lord. ஒருவேளை உம்முடைய அன்பை அறியாத பிள்ளைகள் இந்த இடத்துல இருப்பார்களானால்
ஒருவேளை அவர்கள் உண்மை அறியவில்லை என்றாலும் அவர்களுடைய பெயரையும் அவர்களுடைய சூழ்நிலையும் அறிந்திருக்கிற தெய்வம் அந்த பிள்ளைகளை கிருபையாய் ஆசீர்வதிப்பீராக. அதே போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளையும் சந்திப்பீராக. உங்களுடைய திருக்கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் அப்படியே எழும்பி நின்று ஒரு பாடலை பாடும் பொழுது தேவனுக்கென்று உதாரணத்துவமான காணிக்கைகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேன் என்ற ஒரு பழைய பாடலை நாம் பாடும் பொழுது கர்த்தருக்கென்று காணிக்கைகளை செலுத்துவோம். ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ஆதிரமாக மாற்றம் கருணை வைத்த ஆதிரமாக மாற்றம் கருணை வைத்த ஆதிரனை யுக கோத்திரனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே இரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை பல்மீது அமிழ்து கழுதவனை உள்மீது அமிழ்து கழுதவனை உள்மீது அமிழ்து கழுதவனை. என்ன பண்றோம்? என்ன சொல்றோம்? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை. அப்படின்னா தெரியுமா எந்த மாதிரி ரட்சகர்? கொஞ்சம் மானிட்டர் வைக்கணும். மானிட்டர் வைக்கணும். மானிட்டர் வச்சுட்டு வெளியே படிச்சுங்க. ஹல்லேலூயா. ஓகே. என்ன மாதிரி ஆண்டவர் இவரு? அந்த ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரம் பண்றதுக்கு அவ்வளோ பயபக்தியா இருக்கணும். ஆமென். நல்லா இன்வால்வ் பண்ணி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே அன்னை மரி சுதனை உன் மீது அதுதான் ராகமா கொடுங்க. எனக்காக கொடுங்க. ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. ஒரு பீட்டு மாத்தணும். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. பாதியமாக மாற்றும் கருணை வைத்த That's right. மாற்றும் கருணை வைத்த ஆதிரனை யுக கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை ஸ்தோத்திரம் செய்வேனே. அன்னை மரி சுதனை உன் மீது அமிழ்து கழுதவனை உன் மீது அமிழ்து கழுதவனை உன்னை அமிழ்து கழுதவனை உன்னதை மீதுற்ற சின்ன குமாரனை உன்னதை மீதுற்ற சின்ன குமாரன் உன்னுரை நூற்படி நினக்கு அவனை ஸ்தோத்திரம் செய்வேனே
நன்றி செலுத்துகிறோம். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். ஒரு நாளும் நாங்கள் பயப்படுவதில்லை, கலங்குவதில்லை, தீங்குவதில்லை. ஆண்டவரே, வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கரம், மகிமை, பாதுகாப்பு உண்டாயிருப்பதாக. இந்த நாள் முதல் அவருடைய வாழ்க்கையில சமாதானம் பிறக்கட்டும், சந்தோஷம் பிறக்கட்டும், சாபங்கள் தொலையட்டும், நோய்கள் மறையட்டும் என்று சொல்லி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி, கன, மகிமை யாவற்றையும் ஒவ்வொருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். Thank you so much. Wish you happy Christ-centered Christmas and God bless you. தமிழுக்கு கரங்களை தட்டி நன்றி. Thank you ராஜா. Thank you so much. Thank you. God bless you. நாங்கள் மீண்டும் நினைவுபடுத்த விரும்புகிறேன், வருகிற சனிக்கிழமை ரக்பியிலே வைத்து இவாஞ்சலிசம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆமென். விருப்பம் உள்ளவர்கள் அதிலே கலந்து கொள்ளலாம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை வழக்கம் போல் நமக்கு இங்கே மாலை 4 மணிக்கு உண்டு. புதிய வருட ஆராதனை வருகிற வியாழக்கிழமை இரவு 10 மணிக்கு பர்மிங்ஹாம் திருச்சபையில வைத்து ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. வாகன வசதி வேண்டுவோர் எங்களை தயவு கூர்ந்து தொடர்பு கொள்ளுங்கள். ஒருவரை ஒருவர் வாழ்த்தி சமாதானத்தோடு கிறிஸ்துவின் பிறப்பை சொல்லுங்கள். மாத்திரமல்ல, நமக்கு உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது, பார்சல் தான். அதனால நீங்க எடுத்துக்கொண்டு நீங்கள் செல்லலாம். ஒருவருக்கு ஒருவர் சமாதானத்தோடு எல்லாரையும் பார்த்து கிறிஸ்து பிறப்பின் வாழ்த்துக்களை தெரிவிங்கள். God bless you. God be with you. ஒரே ஒரு நிமிடம் கவனிங்க. ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ. ஒரே ஒரு நிமிஷம். தேங்க்யூ. சண்டே நமக்கு தேங்க்ஸ் கிவிங் சர்வீஸா இருக்கும், மறந்து விட வேண்டாம். எல்லாரும் கலந்து கொள்ளுங்க. தேங்க்யூ.